Hi friends, welcome to frontendhub. So நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க சீரியஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா the complete JavaScript course from zero to expert. ஓகேங்களா, மாடியூல் 1 தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மாடியூல் 1ல இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா what is JavaScript Developer Tool, your first JavaScript program in the browser. ஓகேங்களா, இந்த ரெண்டு டாபிக் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, சரி வாங்க பார்க்கலாம். So what is JavaScript Developer Tool? JavaScript Developer Tool ஒன்றும் இல்லைங்க. இப்போ every modern browser has tools available within it to debug the code. ஓகேங்களா, இப்போ JavaScript debug பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது வந்து JavaScript Developer Tool தான். ஓகேங்களா, இப்போ இருக்கிற மாடர்ன் ப்ரௌசர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்பர் டூல் வந்து இருக்கும், JavaScript Developer Tool வந்து இருக்கும். ஓகேங்களா, இது ஆக்சுவலாக மெயினாக நான் சொன்ன மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 3 ரீசனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து கன்சோல் லாக், அலர்ட், டீபக்கர். ஓகேங்களா, கன்சோல் லாக் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஒரு டேட்டா வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம கன்சோல் லாக் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, சேம் அஸ் அலர்ட்டும் வந்து அதே மாதிரி தான். நம்ம டேட்டா வந்து அவுட்புட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அலர்ட் யூஸ் பண்ணுவோம். இந்த அலர்ட்னு யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா நம்மளுக்கு பாப்அப் மாதிரி வந்து ப்ரௌசரில் வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா, டீபக்கர் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 10 லைன் எழுதியிருக்கோம் JavaScript. ஓகேங்களா, லைன் பை லைனா வந்து நம்ம டீபக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம டீபக்கர்னு எழுதிட்டா போதும், அந்த லைன்ல வந்து அது கரெக்டா ஸ்டாப் ஆயிக்கும். சரிங்களா, அப்போ 1 by 1 வந்து நம்ம கோடை வந்து டீபக் பண்ணி பார்க்கறதுக்கு டீபக்கர் யூஸ் பண்றோம். ஓகேங்களா, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யுவர் ஃபர்ஸ்ட் JavaScript ப்ரோக்ராம் இந்த ப்ரௌசர். ஓகேங்களா, ப்ரௌசர்ல வந்து ஒரு சின்ன ஒரு கன்சோல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து ரைட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த ப்ரௌசர் வந்து நம்ம எப்படி நம்ம ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் அப்படின்னு வரும், செலக்ட் பண்ணால் உங்களுக்கு டெவலப்பர் டூல் ஓப்பன் ஆயிரும். இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக டெவலப்பர் டூல் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, இந்த டெவலப்பர் டூலில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 டேப் வந்து இருக்குங்க. சரிங்க, ஒன்று எலிமெண்ட்ஸு, கன்சோலு, சோர்ஸு, நெட்வொர்க்கு, பர்ஃபார்மன்ஸ், அப்ளிகேஷன். ஓகேங்களா, ப்ரௌசர் வந்து சிலதெல்லாம் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருக்கும். சரிங்களா, பட் இது கான்ஸ்டன்டா பாத்தீங்கன்னா எல்லா டெவலப்பர் டூல்ஸ்லயும் இருக்குங்க. ஓகேங்களா, ஸோ எலிமெண்ட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம HTML மார்க்அப் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்த எலிமெண்ட்ஸ்ல பார்க்கலாம். இந்த கன்சோலுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம அவுட்புட் பண்ற எல்லா டேட்டாஸும் வந்து இந்த கன்சோல் விண்டோ, இந்த கன்சோல் டேப்ல பார்க்கலாம். ஓகேங்களா, சோர்ஸுங்கிறது வந்து நம்மளோட சோர்ஸ் ஃபைல் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த சோர்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, நெட்வொர்க் அப்படின்னா அது என்ன அப்படின்னா நெட்வொர்க் அப்படின்னா நம்ம ஒரு இப்போ சைட்டே லோட் பண்றோம் அப்படின்னா அந்த சைட்டுக்கு வந்து பேஸ் ஆன வந்து ஏதாவது எக்ஸ்டர்னல் லிங்க் இருந்துச்சுன்னா அப்படின்னா அது எல்லாமே வந்து இந்த நெட்வொர்க் டேப்ல வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு வெப்சைட்ல வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் இன்டர்கிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த நெட்வொர்க் டேப்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் லிங்க், ட்விட்டர் லிங்க் எல்லாம் இருக்கும், அதான் வந்து இந்த நெட்வொர்க் டேப். ஓகேங்களா, பர்ஃபார்மன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்ம சைட்டோட பர்ஃபார்மன்ஸ், இப்போ இந்த சைட் வந்து எவ்வளோ நேரத்தில் லோட் ஆகுது அந்த மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு வந்து இந்த டேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்னா அது என்ன இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சில டைம்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுவோம் ப்ரௌசர்ல. ஓகேங்களா, லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு அந்த ஸ்டோர் பண்ண டேட்டா வந்து நம்ம அப்ளிகேஷன்ல போய் பார்த்தா நம்ம ஸ்டோர் பண்ண இருக்க டேட்டாஸ் எல்லாம் தெரியும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுவர் ஃபர்ஸ்ட் JavaScript ப்ரோக்ராம் இந்த ப்ரௌசர். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன நம்ம இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஒரு கன்சோல் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கன்சோல் லாக் ஹலோ வேர்ல்டுன்னு இது பண்ணால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிடுது. அதே மாதிரி அலர்ட்டில் கொடுத்தேன் அப்படின்னா அலர்ட்டில் வந்து வரும். சரிங்களா, சரி வாங்க இப்போ வந்து நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு இது எப்படி பிரிண்ட் பண்ணுறது காட்டணும். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெவலப்பர் டூல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நம்ம பார்த்த மாதிரி எலிமெண்ட்ஸ், கன்சோல், சோர்ஸ், நெட்வொர்க், பர்ஃபார்மன்ஸ், மெமரி, அப்ளிகேஷன், செக்யூரிட்டி இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரௌசர்லையும் வந்து இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். லைட் ஹவுஸ் வந்து இவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க, அதனால லைட் ஹவுஸ் வந்து வருது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு ஏதாவது டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணால் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்குலர் டெவலப்பர் டூல் வேணும் அப்படின்னா ஆங்குலர் நீங்கள் டெவலப் பண்ணீங்கன்னா இங்கே வந்துடும். அதே மாதிரி ரியாக்ட் பார்த்தீங்கன்னா ரெடாக்ஸ் டெவலப்பர் டூல் இருக்குன்னு அது நீங்கள் இது பண்ணீங்கன்னா அந்த டூலும் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா, ஆனால் நான் சொன்ன மாதிரி பேசிக்காக இந்த 6 ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் எல்லா டெவலப்பர் டூல்லையும் பார்க்கலாம். எலிமெண்ட்ஸ், கன்சோல், சோர்ஸ், நெட்வொர்க், பர்ஃபார்மன்ஸ், அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி எலிமெண்ட்ஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த HTML இந்த சைட்டோட HTML மார்க்அப் வந்து இந்த எலிமெண்ட்ஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த டிவ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா,
அதே மாதிரி கன்சோலில் வந்து நம்ம அவுட்புட் பண்ணி பார்க்கலாம். கன்சோலுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து இன்பில்ட் ஜாவாஸ்கிரிப்ட் எடிட்டர் டூல் மாதிரி. ஓகேங்களா, இங்கேயே நம்ம வந்து கோட் அடிச்சு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த கன்சோல்லேயே. ஓகேங்களா, அதுதான் நம்ம இப்போ வந்து நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி சோர்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இங்கே எல்லாமே இருக்குது. இப்படி நீங்கள் கிளிக் பண்ணால் கூட நம்ம அந்த இது வந்து ஒரு சோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கேயே வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி நெட்வொர்க் டேப். இந்த நெட்வொர்க் டேப் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் ஏதாவது இதாகிடுனா அது வந்து எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் வந்து நெட்வொர்க் டேப்பில் வந்து நம்மளுக்கு காட்டும். ஓகேங்களா, அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ். இந்த சைட் வந்து நான் சொன்ன மாதிரி இது எவ்வளோ செகண்ட்ஸில் லோட் ஆகுது, அதோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்க்குறதா இருந்தால் கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி அப்ளிகேஷனில் போய் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோரேஜ் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரேஜ் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் என்ன வேல்யூஸ் இருக்கோ அது வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து பார்ப்போம். செஷன் ஸ்டோரேஜ்னு இருக்குது. ஓகேங்களா, ஸோ வாங்க இப்போ நம்ம கன்சோல் லாக்ல போய் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் சொன்ன மாதிரி கன்சோல் லாக் டாட் லாக் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டு, ஹலோ ஸ்பேஸ் கொடுத்து WORLD, ஹலோ வேர்ல்டு. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஜாவாஸ்கிரிப்டில் ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ கன்சோல் லாக்ல எழுதிட்டு இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் கன்சோல்ங்கிறது ஒரு எடிட்டர், ஜாவாஸ்கிரிப்டோட இன்பில்ட் ப்ரௌசர்லேயே இருக்கிற இன்பில்ட் எடிட்டர். ஓகேங்களா, இப்போ ஹலோ வேர்ல்டுங்கிறது பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் இன்னொரு மெத்தட் சொல்லியிருந்தேன், அலர்ட் அப்படின்ட்டு. இப்போ ALERT அலர்ட் கொடுத்து இதை வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஹலோ வேர்ல்டு கொடுத்து என்ட்ரு அடிச்சேன்னா இப்போ என்ன ஆகுது பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாப்அப் மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம இது பண்ணது வந்து ஹலோ வேர்ல்டுங்கிறது இங்கே வந்து பாப்அப் மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா, இது 2 மெத்தட்ஸுங்க. ஓகேங்களா, நம்ம அவுட்புட்டை வந்து நம்ம டேட்டாவை வந்து அவுட்புட் பண்ணி பார்க்குறதுக்கு கன்சோல் டாட் லாக் இல்லைன்னா அலர்ட். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது டபுள் ஸ்ட்ரிங் சிங்கிள் ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் அது எடுத்துக்கும். ஓகேங்களா, அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸ்ட்ரிங்னா சிங்கிள் ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும், டபுள் ஸ்ட்ரிங் தான் கொடுக்கணும், அப்படி ஒன்றும் இங்கே அவ்வளோ மேண்டேட்டரி இல்லை. சிங்கிள் ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் அது எடுத்துக்கும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சிங்கிள் ஸ்ட்ரிங்கில் போட்டுக்காண்ட வெல்கம் டு frontendhub, வெல்கம் டு ஃப்ரண்ட் நான் வந்து சிங்கிள் கோட்டில் தான் கொடுத்துருக்கேன். பாருங்க அலர்ட் கொடுக்குறேன், இப்போ அலர்ட் வந்து. ஓகேங்களா, சிங்கிள் கோட் டபுள் கோட்ஸ் அதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாதுங்க. நீங்கள் சிங்கிளாகவும் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸாகவும் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ வந்து உங்களுக்கு இது வந்து இப்போ நம்ம இந்த ப்ரௌசர்லேயே வந்து இந்த எடிட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஓகேங்களா, அது அந்தளவுக்கு ஈஸியாக இல்லை, யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த எடிட்டரில் நம்ம இந்த கோட் எழுதி நம்ம வந்து ப்ரௌசரில் வந்து நம்ம வந்து அவுட்புட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து இது ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நம்ம அங்கே ரன் பண்ணி காட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா, நான் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ வந்து இந்த சீரியஸை வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஆஸ் எ பிகினர்ஸ் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஜாவாஸ்கிரிப்ட்னா என்னன்னு உங்களுக்கு புரிய வச்சு நான் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுப்பேன். சரிங்களா, அப்போ நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஃப்ரம் த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் லெவல் இருக்கிறவங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும். ஆஸ் அ பிகினராக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு ஃபுல்லாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து ஃப்ரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பும் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஸோ வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து யார் யார் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கணும்னு வெளியில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சீரியஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, சில பேர் என்கிட்ட இன்னும் கேட்குறீங்க ஏன்னா வீடியோஸே வரல, எப்போ வீடியோ வந்து பிளேஸ் பண்ணுங்க போடுங்க அப்படின்னு சொல்றீங்க. பட் வீடியோஸ் நான் போட்டு தான் இருக்கேன் டெய்லி பேசிஸாக. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நோட்டிஃபை ஐக்கான் வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் வந்து நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை வரும். அப்போ நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஓகேங்களா, கண்டினியூஸாக வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலில் இந்த புதுசாக பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.